ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த ஃப்ரூட்ஸ் ஸ்டோரேஜ் பேஸ்கெட் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து நீங்கள் வந்து டைனிங் டேபிளில் அது போல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லைங்களா ஒயரு, அதுலேயே வந்து இந்த பேஸ்கெட் வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இது எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட் போடுறதுக்கு நான் வந்துட்டு ரெட் கலரில் பார்த்தீங்க அப்படின்னா 4.5 அடியில் 8 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? 8 ஒயர் இருக்குது. பேஸுக்கு வந்து ரன்னிங் ஒயராக போடுறதுக்கு நான் வந்து க்ரீன் கலர் ஒயர் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போது ரெட் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம வந்து ஈக்குவலாக மடிச்சுக்கலாம். இப்போது ஈக்குவலாக மடிச்சிட்டேன். இப்போது க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மடக்கணும் இல்லைங்களா, ஈக்குவலாக மடித்து அது எந்த இடத்துல முடியுதுன்னு பாருங்கள். இப்போது அதுக்கும் ஒரு விரல், அதாவது உங்களுடைய விரலையே அளவாக வச்சுக்கோங்க. ஒரு விரல் வந்து முன்னாடி இருந்து இப்படி மடக்கிக்கோங்க. இப்போது வந்து ரெட் கலர் ஒயர் வந்து நம்ம 8 ஒயர் கட் பண்ணது, இது வந்து க்ரீன் கலரு ரன்னிங் ஒயரு. இப்போ இந்த ஒயர் மேலே வந்து இதை இப்படி போடுங்க. போட்டுட்டு நார்மல் நாட்டு நான் போடுறேன். சரிங்களா? இப்போது நல்லா டைட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்ட்டு பாருங்கள். ஈக்குவலாக இல்லை அப்படின்னா கொஞ்சோண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் நான். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஒயரை நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ரெட் கலர் ஒயரை வந்து ஈக்குவலாக மடித்து இதில் வந்துட்டு நான் க்ரீன் கலர் ஒயரில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இதே போல் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, எல்லா ஒயரையும், அதாவது 8 ஒயரையும் வந்து இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பேலன்ஸ் இருக்கிற இன்னும் 6 ஒயரையும் வந்து நான் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ மேலே இருக்க ஒயரும் கீழே இருக்க ஒயரும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்ட்டு பாருங்கள். ஈக்குவலாக இல்லைன்னா அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ பேலன்ஸ் இருக்கிற இன்னும் 6 ஒயரையும் நான் வந்துட்டு இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த 8 ஒயரும் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து சைடில் இருக்குது இல்லைங்களா ஒயரு, இது அளவாக வச்சு ஃபஸ்ட் லைனுக்கு வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் ரன்னிங் ஒயரை. இப்போ ஃபஸ்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பேஸ் பார்த்திங்கன்னா 8 லைன் போடணும். ஒரு லைன் போட்டாச்சு. ஒரு சைடு 4 லைனும் இன்னொரு சைடு 3 லைனும் வந்து நம்ம போடணும். ஓகேங்களா? 8க்கு 8 தான் வந்து நம்ம பேஸ் வந்து போட போகிறோம். இப்போ சைடு ஒயர் அப்படியே அளந்துக்கோங்க. அளந்துட்டு அப்படியே மடக்கிக்கோங்க. இப்போது செகண்ட் லைன் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதான் வந்து நமக்கு நடு லைனு. ஸோ வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து நடு லைன் நமக்கு தெரியணும். ஒரு சைடு 4 லைனு, இன்னொரு சைடு 3 லைனு நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இதை வச்சு இந்த லைன் ஃபுல்லாக பின்னிட்டு இந்த சைடில் ஒரு ஒயர் இருக்குது இல்லைங்களா, இதை அளந்து கட் பண்ணி விட்டுடலாம். நான் இப்போ வந்து பேஸ் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், பேஸ் வந்து ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நம்ம நடு லைனுக்கு வந்து முடிச்சு போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த லைன் வந்து இந்த இடத்துல இருக்குது. இது பார்த்திங்கன்னா 1 2 3, ஒரு சைடு வந்து 3 லைனும் இன்னொரு சைடு 1 2 3 4 லைன் போட்டோம். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து பேஸு வந்து 8 லைன் கிடச்சிருச்சு. 8க்கு 8 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருச்சு. இப்போ பேஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த நாட் போட்டிருந்தோம் இல்லைங்களா, இதை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ அடுத்து வந்து நான் வந்து எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 கலருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் இல்லை எல்லோ கலர் எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து எல்லோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஸோ அதை எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்துக்கோங்க. எந்த சைடில் வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்துக்கோங்க. அதை வந்து அப்படியே அளந்துக்கோங்க. அளந்துட்டு இப்போது இந்த இடத்துல அப்படியே மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு 1 2 3 4, இந்த 4 ஒயருக்கு வந்து நம்ம இப்போது நாட்டு போடணும். சரிங்களா? இப்போ இதை மடக்கிடுங்க. மடக்கிட்டு அடியில் வந்துட்டு நம்மளோட மடக்கின பக்கம் இருக்கிறது போல் பார்த்துக்கோங்க. இப்போ 4 ஒயருக்கும் நம்ம வந்து நாட் போட்டுடலாம். நாட் போட்டுட்டு 4 நாட் போட்டதுக்கப்புறம் ஒயர் வந்து கட் பண்ணி விட்டுடலாம். சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு நாட்டை நான் போடுறேன்.
இப்போ இது ரெண்டு இதுலேயும் இல்லாத கலரு தேர்ட் கலராக நீங்கள் எடுத்துக்கணும். ஆல்ரெடி நீங்கள் பேஸ்கெட் போட்டுட்டு உங்ககிட்ட பேலன்ஸ் இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து பேஸ் எல்லாம் போட்டுடலாம். ரன்னிங் ஒயராக நம்ம வந்து போடுறதுக்கு மட்டும் கொஞ்சம் வந்து அதிகமாக ஒயர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே வந்து ஒயர் வந்து கம்மி ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டு பேலன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஒயர்லேயே நம்ம இந்த பேஸ்கெட்டை வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போ இந்த எல்லோ கலரை வச்சு ஒரு சுற்று ஃபுல்லாகவே 4 ஒயருக்கு வந்து நாட் போட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி விடணும். ஓகேங்களா. ஒரு சுற்று ஃபுல்லாக இது போல் நம்ம போடணும். இப்போது இந்த 4 நாட் போட்டுட்டேன்னா இப்போ இந்த ரெட் கலர் ஒயரே அளவாக வச்சு கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த தேர்ட் கலரை வச்சு ஒரு சுற்று ஃபுல்லாக வந்து 4 ஒயருக்கு நான் நாட் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா. இப்போ இந்த 2 கலரில் இல்லாத கலரில் தான் நீங்கள் வந்துட்டு இந்த ஒயரில் வந்து நம்ம போடணும். ஓகேவா. இப்போ பாருங்கள், எல்லோ கலர் ஒயர் வச்சு ஒரு சுற்று ஃபுல்லாகவே 4 ஒயருக்கு வந்து நான் நாட்ஸ் போட்டுட்டேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேஸ் வந்து நார்மல் நாட்டில் ஹைட்டில் வந்து கிராஸ் கட் குடைக்கு போடுவோம் இல்லையா, அது மாதிரி போடக்கூடாது. இப்போ இந்த சைடு வந்து நான் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த சைடு வந்து க்ரீன் கலர் ஒயர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இந்த ஒயர் அப்படியே இது எல்லாமே வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு தான் பின்ன போகிறோம். இதுக்கு மேலே வந்து ரன்னிங் ஒயர் தான் நமக்கு. சரிங்களா. ஸோ வந்து இந்த நாட்டு ஜாயின் பண்ணுறது இது போல் வேலையெல்லாம் இதில் இருக்காது. ஓகேவா. இப்போ இந்த இடத்துல 4 ஒயர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து 4 ரெட் கலர் ஒயர் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் அதே ரெட் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க. சரிங்களா. இந்த 4 ஒயருக்கும் ஜாயின் பண்ணுங்கள். 4 நாட்டு வரும். இப்போ ரெட் கலர் ஒயரை அப்படியே அளந்துக்கோங்க. எந்த இடத்துல முடியுதோ அதை அப்படியே மடக்கிக்கோங்க. எல்லோ கலர் ஒயரு ஜாயின் பண்ணிட்டேன். இது வந்து தேர்ட் கலரு. ஸோ இப்போ மறுபடியும் வந்து ரெட் கலர் ஒயரு நம்ம ஜாயின் பண்ணுறோம் 4 நாட்டுக்கு மட்டும். ஓகேங்களா. நீங்கள் பேஸ் வந்து நல்லா அழுத்தமாக வேணும் அப்படின்னா பேஸில் வந்து நீங்கள் வந்து தென்னங்குச்சி சொருகிக்கோங்க. நான் வந்து எனக்கு கிடைக்கல, அதனால் நான் சொருகலை. எல்லா லைன்லேயும் வந்து நீங்கள் வந்து இது வந்து ஸ்டோரேஜ் பேஸ்கெட் மாதிரி தான் இல்லைங்களா, அதனால் நீங்கள் வந்து தென்னங்குச்சி சொருகிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பரவாயில்ல, ஒயர் கூட நீங்கள் வந்து சொருகிக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற ஒயரே வந்து கூட நீங்கள் வந்து சொருகிக்கலாம். இப்போ 4 ஒயருக்கும் நான் வந்து நாட் போட்டுட்டேன். ஓகேங்களா. இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டு ஒயரை அளவாக வச்சு இந்த ரெட் கலர் ஒயரை கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதே சைடில் இந்த 4 ஒயருக்கும் ரெட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணணும். அதே போல் இந்த சைடு இருக்கிற 4 ஒயருக்கும் ரெட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலர் இருக்குது. ஸோ இந்த 4 ஒயருக்கும் க்ரீன் கலர் ஜாயின் பண்ணணும். இந்த சைடும் 4 ஒயருக்கு வந்து க்ரீன் கலர் ஜாயின் பண்ணணும். ஓகேவா. இப்போ வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ரெட் கலர் ஒயர் எப்படி ஜாயின் பண்ணமோ அதே போல் ஜாயின் பண்ணணும். ஓகேவா. இப்போ பாருங்கள், இந்த சைடு வந்து ரெட் கலர் ஒயர் வந்து 4 நாட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஒயர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம ஹைட்டுக்கு வந்து ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். இதுக்கு மேலே ஹைட்டில் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்லோ கலரு ரன்னிங் ஒயர் வச்சு தான் நான் வந்து பின்ன போகிறேன். எல்லோ கலர் இங்கே வந்து தேர்ட் கலராக வந்து நம்ம வந்து எல்லோ கலர் வந்து ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா. ஃபஸ்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர் ஒயரை வந்து கட் பண்ணியிருந்தோம். க்ரீன் கலர் ஒயரை வந்து பேஸுக்கு வந்து ரன்னிங் ஒயராக எடுத்தோம். மறுபடியும் வந்து நம்ம எல்லோ கலர் ஒயர் ஜாயின் பண்ணியிருந்தோம். ஸோ அதே எல்லோ கலர் ஒயர் நான் எடுத்திருக்கேன். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் ஏணிப்படி முடிச்சு போட்டு தான் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ண போகிறேன். அப்படி போட்டால் தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட்கெல்லாம். ஸோ அதனால் இப்போ எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். நான் இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் வந்து ரெட்டில் ஜாயின் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இதில் ரெட்லேயே ஜாயின் பண்ணுவோமா. இப்போது கொஞ்சமாக ஒயர் விட்டுட்டு இந்த ஒயரை மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு ஒரு 2 நாட்டு எப்போதும் போல் ஒரு 2 நாட்டு விட்டுட்டு 3வது நாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இருக்கிற எல்லா ஒயர்லேயும் வந்து நீங்கள் நாட்ஸ் போடணும். அது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரியும் இருக்கும். சரிங்களா. ஃபுல்லாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து போடணும். இப்போ வந்து இந்த 2 ஒயர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், நம்ம போட்டுருவோம். அடுத்த ஒயர் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்கும். இப்போ இதோடையும் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போடணும். அப்புறம் இதோடையும் போடணும். அதுக்கப்புறம் இது எல்லா ஒயர்லேயும் வந்து நீங்கள் வந்து நாட் போடணும். போட்டதுக்கப்புறம் ஒரு சுற்று போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஏணிப்படி முடிச்சு வந்து நம்ம போடணும். இப்போ நான் வந்து இந்த இடத்துல போட்டு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். நீங்கள் வந்து மடியில் வச்சு போட்டிங்க அப்படின்னா நல்லாவே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம். அப்படி வீடியோக்காக கையில் பிடிச்சி போடுறேன். நீங்கள் வந்து மடியில் வச்சு போடும்போது நல்லா டைட்டாகவும் போடுங்க, அதே சமயம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணியும் போடணும். ஓகேவா. ஒவ்வொரு ஒயரோடையும் நாட் போடணும். கொஞ்சம் நமக்கு ஒரு 5-6 லைன் வந்ததுக்கப்புறம் வந்து நல்லா அழகாக அப்படி அகண்டு வந்துடும்.
அது வரைக்கும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து ஒரு ஒயரை கூட மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லா ஒயரோடையும் போடுங்க. இந்த எல்லோ கலர் ஒயரு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதையும் வச்சு போடுறோம் நம்ம. ஓகேவா? ஒரு சுற்று ஃபுல்லாக போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு போடுற இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஏணிப்படி முடிச்சு போடுற இடத்துல நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? ஒரு சுற்று ஃபுல்லாக எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டு காட்டுறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த எல்லோ கலரு ரன்னிங் ஒயரை வச்சு ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னிட்டேன். இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம், ஒரு சுற்று ஃபுல்லாக பின்னி கொண்டு வந்துட்டேன். எல்லா இடமுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி பின்னுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது போல் வந்து நம்ம பின்னிக்கணும். ஓகேங்களா? இந்த நாட்டெலாம் வந்து உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டுடலாம். இப்போது ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு இந்த கொஞ்சமாக ஒயர் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம வந்து பின்னிட்டு வந்திருக்கோம் இல்லைங்களா, அந்த லைன்லேயே வந்து ஒரு 4-5 முடிச்சுக்கு எவ்வளோ ஒயர் இருக்கோ சொருகி விட்டுருக்கோங்க. நல்லா டைட்டாக இழுத்து சொருகிடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி பின்னுறதெல்லாம் வந்துட்டு ரொம்பவும் டைட் கொடுக்காதீங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற இடத்துல கொஞ்சம் லூஸாகவும் பின்னுங்க. ஏன்னா ரொம்ப டைட் கொடுத்தா நாட்டு வந்து ரொம்ப சின்னதாக அப்படியே சுருங்கி போயிடும். ஓகேவா? இப்போ இதில் வந்துட்டு நம்ம ரொம்ப டைட்டு கொடுத்தோம் அப்படின்னா இந்த நாட்டு வந்து ரொம்ப சுருங்கணும். ஏன்னா இப்படி போய் பெண்ட் ஆகி வருது இல்லையா, அதனால் இப்போ ஏணிப்படி முடிச்சு போடலாம். இப்போது இந்த நாட்டை வந்து லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு இப்படி தூக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நமக்கு ரைட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து இந்த கேப்பில் வந்து இதை கொடுங்க. இந்த கேப்பில் கொடுத்துட்டு நம்ம லூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஒயரையே வந்து இதுக்குள்ளே கொடுத்து அப்படியே இழுத்துருங்க. இப்போ வந்து நல்லா டைட்டாக இழுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏணிப்படி முடிச்சு கிடச்சிரும். இப்போ இது வந்து ஒவ்வொரு லைனும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணும் பொழுது ஏணிப்படி முடிச்சு போட்டு தான். இப்போ வந்து இந்த நாட்டில் வந்திருக்கு. இப்போ இந்த நாட்டுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து நமக்கு வரும். இப்போ வந்து ரன்னிங் ஒயர் வந்து நமக்கு பேக் சைடில் இருக்கும். அப்படியே பேக் சைடில் இருந்தபடியே அப்படியே ஃப்ரண்ட் சைடுக்கு இந்த சைடு கொண்டு வாங்க. இப்போ வந்து நம்ம செகண்ட் லைனை ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணும்பொழுது இந்த நாட்டில் வந்து நமக்கு ஏணிப்படி முடிச்சு வரும். இப்போ இதுக்கு மேலே வந்து நான் ஹைட் வந்து ஃபுல்லாகவே பின்னிட்டு காட்டுறேன். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பின்னுற மாதிரி இருக்கும். ரன்னிங் ஒயரு எல்லோ கலரை வச்சு தான் நான் வந்து நாட்ஸ் போட போகிறேன். இங்கே வந்து ஏணிப்படி முடிச்சு ஒவ்வொரு லைன்லேயும் ஏணிப்படி முடிச்சு இப்படி கிராஸாக வரும். இப்போ ஃபுல்லாக பின்னிட்டு நமக்கு வந்து சொருகிறதுக்கு இவ்வளவு இருந்தால் போதும். அந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். சரியா? கூட வந்து நமக்கு நல்லா அகண்டு வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த பேஸ்கெட்க்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஹைட்டில் ஃபுல்லாக பின்னிட்டேன். இந்தளவு வந்து நம்ம சொருகிறதுக்கு வச்சுக்கலாம். எனக்கு ஹைட்டில் வந்து 14 லைன் வந்திருக்கு. சரிங்களா? எப்போதும் நம்ம சொருகுவோம் இல்லைங்களா, அதே போல் ஒரு லைனை வந்து உள்ளுக்குள்ளே வந்து மடக்கி நம்ம வந்து சொருகி விட்டுடலாம். நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக சொருகிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷேப் இல்லாத மாதிரி இருக்கும். நம்ம சொருகினதுக்கப்புறம் கரெக்டாகிடும். ஓகேவா? நான் இப்போ வந்து சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், பேஸ்கெட்க்கு வந்து ஒயர் எல்லாமே நான் சொருகிட்டு எக்ஸ்ட்ரா எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பேஸ்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக வந்திருக்கு. நீங்கள் வந்து ஆல்ரெடி பேஸ்கெட் போட்டுட்டு உங்கள்கிட்ட பேலன்ஸ் ஒயர் இருக்கும் இல்லைங்களா, அதுலேயும் வந்து நீங்கள் இது போல் வந்து பேஸ்கெட் வந்து ட்ரை பண்ணலாம். ரன்னிங் ஒயர் மட்டும் சேம் கலர் வச்சுக்கோங்க, அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். சரிங்களா? இது வந்து நீங்கள் வந்துட்டு டைனிங் டேபிளில் ஃப்ரூட்ஸு அது போல் வச்சுக்கிறதுக்கும் கரெக்டாக ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு இன்னும் ஹைட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் வந்து ஒயர் அதிகமாக கட் பண்ணிக்கிட்டீங்க, ஒரு 1/2 அடி அதிகமாக கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் கூட ஹைட்டாக கிடைக்கும். இப்போ 4.5 அடி கட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு 5 அடி கட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கூட வந்து ஹைட்டாக கிடைக்கும். சரிங்களா? கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இது ஸ்டோரேஜ் பேஸ்கெட்க்கு கரெக்டான அளவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த பேஸ்கெட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.